السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك. صدق الله مولانا العلي العظيم. عن جابر بن عبد الله رضي الله تعالى عنهما قال: ولد رسول الله صلى الله عليه وسلم يوم الفيل يوم الاثنين الثاني عشر من شهر ربيع الأول إلى آخر الحديث أو كما قال عليهم الصلاة والسلام وتسليم. رواه المستدرك على الصحيحين. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். இருலக தலைவரும் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண்பன் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் நோயற்றவர்களாக கபூல் செய்வானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக. வாழும் காலமெல்லாம் அவனுடைய நினைவோடு வாழ்ந்து மௌத்தினுடைய நேரத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்து மௌத்தாகக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. ஆஸ்பத்திரிகளினுடைய செலவுகள் சிரமங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபியுல் அவ்வலினுடைய மாதம் இது. குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு மட்டும் நபியாக அனுப்பப்பட்ட, ரசூலாக அனுப்பப்பட்டவர்கள் நபி ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம். குறிப்பிட்ட ஒரு சமூகம், பனு இஸ்ரவேலர்களுக்குன்னு சொல்லி ரசூலாக அனுப்பப்பட்டவர்கள் தான் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம். இந்த ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய நபர்கள் ஈசா நபியை பத்தி எந்த அளவிற்கு உலகத்துல அதிகமாக எடுத்து சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா, இன்னும் சொல்ல போனா முதல் உலக போர், இது சிலுவை போர் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அப்படித்தானே? இதெல்லாம் எதுக்கு நடந்ததுன்னு கொஞ்சம் ஹிஸ்டரி அப்படி லேசா மேல போய் பார்த்துட்டு வந்தோம்னா, நுனிப்புள் மேஞ்சா கூட லேசா விளங்கிக்கிடலாம். யாருனாலும் என்ன விளங்கிக்கிடலாம்? அவர்களுடைய அந்த மார்க்கத்தை, அவர்களுடைய அந்த நபிய எடுத்து சொல்றதுக்காக வேண்டிதான் அந்த அளவிற்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, இறங்கி இருக்கிறாங்க. ஆனால் நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு மட்டும் நபியாக அனுப்பப்படல, ரசூலாக அனுப்பப்படல. எப்படி ரசூலா வந்திருக்கிறாங்க? யார் யாருக்கெல்லாம்? முழு உலகத்திற்கும், ஆலம் என்பதாக சொல்லப்படும் முழு உலகத்திற்கும் ரசூலாக அனுப்பப்பட்ட அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி நாம எந்த அளவிற்கு பிறர்கிட்ட எடுத்து சொல்றோமோ இல்லையோ, நம்மள்கிட்ட எந்த அளவுக்கு முதாக்கராக்கள் இருக்கிறது, நமக்கு மத்தியில ஞாபகப்படுத்திக் கொள்வது, நமக்கு மத்தியில அவர்களை பற்றி உண்டான அசை போடுதல்கள், அவர்களை பற்றி உண்டான ஞாபகங்கள் எந்த லெவலுக்கு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
ஆனால் ஈசா நபியை பத்தி உலகம் முழுவதுக்கும் கொண்டு போனாங்க. ஈசா நபியை பத்தி உலகம் முழுவதும் கொண்டு போனாங்க. ஆனால் நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எந்த அளவிற்கு கொண்டு போறோம், கொண்டு போயிருக்கிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நபர் ஒரு ஹதீஸை பத்தி ஒரு ஹதீஸ பேசி அதுல இருந்து ஒரு சட்டத்தை சொன்னாருன்னா, இல்ல அது தப்பு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ இவர் வாயிலிருந்து தான் வருதை தவிர்த்து, ஆனால் சொன்னது நபி அவர்களுடைய தோழர்களில் வாயிலாக வரக்கூடிய அந்த செய்தியை நாம மறுக்க கூடாதுங்கிற விஷயம் தெரியல. எப்படி யூடியூப்கள்ல சமூக வலைதளங்கள்ல அது பொய் இது பொய், அந்தால் அப்படி இந்தால் அப்படின்னு சொல்லி ஒருவர் மட்டம் தாழ்த்தி தரம் தாழ்த்தி பேசிக்கொண்டுதான் நாம் திரிகிறோமே தவிர, இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா நபியினுடைய புகழ் எங்கிட்டு கூடிய மேல பறக்கும் சொல்லுங்க? நபியை பத்தி நாம எப்படி அடுத்த நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும்? அதனால நாம் ரொம்ப கவனமான முறையில அதாவது சமூக வலைதளங்களை கூட எந்த அளவிற்கு மென்மையாக, அதே சமயத்தில் ஹிக்மத்தாக, அதை எப்படி நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் ஓங்குவதற்காக வேண்டி அதை எப்படிலாம் பயன்படுத்தணுங்கிற அந்த லெவல்களையாவது நாம என்ன செய்யணும், கொஞ்சமாவது நாம முயற்சி செய்யணும். கண்ணியத்திற்குரியவர்களை, அதை விட ரொம்ப 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 பெஸ்டான விஷயம் என்னன்னு சொன்னா, நபி என்ன சொன்னாங்களோ அதை முதல்ல நாம ஃபாலோ பண்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை, அவர்களுடைய வழிமுறைகளை நாம் பின்பற்றி நடக்கிற உலகத்துல யாராவது ஒரு தலைவரை நாம காட்ட முடியுமா? என்னையும் என்னுடைய மனைவியை மாதிரி நீ குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து காட்டுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். உலகத்துல யாருமே சொன்னதில்ல பூவும் நாரும் போல அப்படின்னு வாழ்த்துவான். மணமக்களை வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்துவான்? நாரும் பூவும் எப்படி அந்த பூவில் உள்ள மனம் கூட நாரில் இருக்குமோ அது போன்று உங்களுடைய வாழ்வும் நல்ல மணக்கட்டும்னு சொல்லி நாரும் பூவையும் போல அப்படின்னு என்ன செய்வான், நூலும் பூவையும் போல அப்படின்னு வாழ்த்துவான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க, நீ அப்படி இருக்கிறத விட எப்படி என்னையும் என்னுடைய மனைவியையும் எப்படி நீங்கள் கண்டீர்கள் அப்படி வாழுங்கன்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்னாடி கொஞ்சம் இடங்கள் கேப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதே பார்த்து கரெக்டா உட்கார்ந்துருவாங்க. ஏன்னா பின்னாடி வர்றவங்களுக்கு தான் எங்க இடம் இருக்குன்னு தேட தோணும். பின்னாடி லேட்டா வர்றவங்களுக்கு தான் என்ன செய்ய தோணும், இடம் எங்க இருக்குன்னு தேட தோணும். முன்னாடியே வந்துடுறவங்க என்ன செஞ்சிடறோம்னா, நம்மளுக்கு இந்த இடம் தான் கம்ஃபர்டபுளா இருக்கு, அதனால நாம என்ன செய்வோம், பின்னாடியே உட்கார்ந்துக்கிடணும். முன்னாடி பூரா கேப் விட்டு உட்கார்றோமா, அதனால அடுத்த முஃமின்கள் தவறு செய்வதற்கு நாம் காரணமாக அமைகிறோம். நான் நிறைய தடவை சொல்ற செய்தி தான் இது. ஒரு முஃமினை தாண்டி கொண்டோ அல்லது அவர்களை பிளந்துகிட்டோ 2 பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னா அவங்களை இப்படி விலக்கி விட்டுக்கிட்டு அது வழியா வர்றது அப்படிங்கிறத பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுவாங்க. அது நரகத்தை நோக்கி வரக்கூடிய செயல்னு சொல்லுவாங்க. நாம நல்லா குளிச்சு நல்லா அத்தர் போட்டு வாரத்துல ஒரு நாள் ஜும்மாக்கு வர்றோம், அப்படித்தானே? வாரத்துல ஒரு நாள் தானே ஜும்மா. ஜும்மா எல்லா நாளும் கிடையாது அல்லவா? இந்த ஜும்மாவினுடைய தொழுகைக்கு அவ்வளவு பிரத்யேகமாக முயற்சி எடுத்து நல்ல அத்தர் பூசி நல்ல தலைவாரி, இன்னும் சில நபர்கள் குளிச்சுட்டு அப்படியே கூட நம்ம என்ன செஞ்சிடறோம், அந்த ஜும்மானுடைய டைம் போயிருமே, அஜர்த்து சத்தம் போடுவாரு, வர்றோமா இல்லையா? ஆனால் அவ்வளவு தூரம் நாம மெனக்கெட்டு அடுத்தவங்களை தாண்டிட்டோ அல்லது விலக்கி விட்டுட்டோ நாம முன்னாடி வந்தோம்னா நரகத்திற்கு போகும் பாதை அப்படின்னு நபி சொல்றாங்கன்னா அது எவ்வளவு ஒரு கடுமையான விஷயத்தை உணர்த்தும் முகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருக்கு தமிழ் தெரியாது, வேற வழி இல்லை. அதனால கொஞ்சம் கேப்புகள் இருக்கிறத நாம் அடைத்து உட்காரக்கூடிய பழக்கங்கள் நமக்கு இப்பன்னு இல்லை. தொழுகையிலையும் அப்படித்தான். தொழுகையில அந்த கடைசி சஃபனுடைய லாஸ்ட் 2 ஓரத்தையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2 ஓரத்திலையும் இங்கிட்ட அரை நபர் நிக்கிறதுக்கு உண்டான இடம் காலியா இருக்கும். ஒரு ஆளினுடைய ஒரு கால் பகுதி இங்கிட்டு வைக்கலாம், இன்னொரு ஆளை இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு கால் பகுதி இந்த லாஸ்ட்ல கேப்பு கிடக்கும். இதை நிற்கும் போதே நம்ம ஒரு சைடுல இருந்தே நின்றுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கேப்பு ஒரு நபர் நிக்கிற அளவுக்கு ஒரே இடத்துல நாம நின்றலாமா இல்லையா? சில விஷயங்களை மஹல்லாவை சார்ந்த நாம இதுல நபியினுடைய வழி என்ன அப்படிங்கறத தேடணும். ஏன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அஜர்த்தமாறு சொன்னா எல்லாம் புருடாவா சொல்றான்னு சொல்லி என்ன செஞ்சு வச்சுட்டாங்க, மண்டையில ஏத்தி வச்சுட்டாங்க. அதனால நம்ம என்னதான் சொன்னாலும் ஏறுற ஒரு சில நபர்களுக்கு தான் மண்டையில ஏறும்.
அதனால இது விஷயமா நபி என்ன சொல்லி இருக்கிறாங்க, இது விஷயமா நபி என்ன சொல்லி இருக்கிறாங்க, நபியினுடைய வழிமுறை என்ன, நபியினுடைய வாழ்வியல் என்னன்னு ஏதாவது ஒண்ணு நாம தேடி இருக்கிறோமா? சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த விஷயம் சார்ந்து நபியினுடைய வழிகாட்டுதல்கள் எப்படி இருக்கு அப்படின்னு என்னைக்காவது நாம ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி தேடி இருப்போமா? ரொம்ப கேள்விக்குறிதான் அங்கேயும் நமக்கு மிஞ்சும். ஏன்னா நாம் எதை செய்வதாக இருந்தாலும் எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிடுவேன், இந்த எண்ணம் எனக்கு மட்டும் இல்லை எல்லோருக்கும் இருக்கிறது. லேசா ஒரு செய்தியை பத்தி தெரிஞ்சிட்டாலும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இது உலகத்தினுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, ஆகிரத்து சம்பந்தமான, தொழுகை சம்பந்தமான, இபாதாத்துகள் சம்பந்தமான, வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான, அடுத்தவர்களோடு பேசுவது சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் கூட எல்லாத்திலையும் எப்படித்தான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிடுவேன். அப்ப இந்த எண்ணங்களை நாம என்ன செய்யணும்? நம்மகிட்ட இருந்து எடுக்கணும். எதாக இருந்தாலும், எந்த செயல்களாக இருந்தாலும் இது சம்பந்தமா நபியினுடைய வாழ்வியல் என்ன, நபியினுடைய வழிகாட்டுதல்கள் என்ன அப்படிங்கிறத நாம கவனிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சாங்கன்னு இருக்கு, அப்படித்தானே? சஃப்பு எங்க இருந்து ஆரம்பிச்சாங்கன்னு எந்த ஹதீஸ்ல தெளிவாக காட்ட முடியுமா? ஆனா நேரம் வந்தோடனே இமாமுக்கு பின்னாடி நின்றுதான் என்ன செய்வோம்? அல்லாஹ் அக்பர்னு ஆரம்பிப்போம் சஃப. அப்படித்தானே ஆரம்பிக்கிறோம். ஏன் அப்படி ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கு உண்டான ஒரு வழிமுறை, ஒரு காரணம் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, இமாமுக்கு பின்னால நேரா அப்படியே யாரு நிக்கிறாங்களோ அவங்களை எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னா, அவர் தான் இமாமுக்கு கொஞ்சம் நெருக்கத்துல இருக்கார். மற்றவர்களை காட்டிலும் இமாமுக்கு பக்கத்துல நிக்கிறவரோ அல்லது இமாமுக்கு நேரா பின்னாடி நிக்கிறவரோ என்ன செய்வாங்கன்னா அவங்கதான் இமாமுக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறவங்க. இமாமுக்கு ஏதாவது உது முறிஞ்சிருச்சுன்னு சொன்னா, இமாமால தொழுக வைக்க முடியல, அவருக்கு ஏதோ ஒரு சூழல் மயக்கம் கீக்கம் அது மாதிரி ஏதாவது ஒரு வந்துருச்சுன்னு சொன்னா, மௌத்தே வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த நேரத்துல அவருக்கு நேர சமீபத்தில் இருப்பவர், நேர பின்னாடி இருக்கிறவர் தான் ரொம்ப சமீபத்துல இருக்கிறவர். அப்படித்தானே? எல்லா இடத்துலயும் அப்படித்தான் சஃப் இருக்கும். நம்ம பள்ளி விதிவிலக்கு, நம்ம பள்ளியில பக்கத்துல நிக்கிறதுக்கு உண்டான ஒரு மாஹவுல் இருக்கு. ஏன்னா நெருக்கடியான பள்ளி. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்ம பள்ளி இப்ப முதல் மாடி, 2வது மாடி, 3வது மாடி வரைக்கும் தொழுகும் அளவிற்கு அல்லாஹ் விசாலமாக ஆக்கி கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்க்கு எல்லா புகழும். அது சார்ந்து முயற்சிகள் எடுக்கக்கூடிய அதான் நம் நிர்வாகத்தினர்களுக்கும் சரி, அதுல பங்கெடுத்து கொண்ட நமது மஹல்லாவை சார்ந்த மக்களுக்கும் சரி அல்லாஹ் தஆலா அதிகமான நன்மைகளை தருவான். சொர்க்கத்துல அது அதற்கு தகுந்தாற் போல நல்ல இடங்களை தருவான்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக. ஆமீன். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய அந்த விஷயங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? கபூலியத்து அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைர். அப்ப இமாமுக்கு நேரா பின்னாடி நிக்கிறவரு ஏன் அந்த இடத்துல முஅத்தின் நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, அதுலயும் முஅத்தின் தொலை வைக்க தெரிஞ்சவராக எதற்காக பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, சப்போஸ் இமாமுக்கு தொலை வைக்க முடியாத சூழல்கள் ஏதாவது இடைஞ்சல்கள் ஏற்பட்டா அந்த நபர் அப்படியே தொலை வைக்கிறதுக்காக மட்டும்தான் நடுவுல இருந்து அப்படிங்கிற அந்த கான்செப்ட். புரியுதுங்களா? இது அபாவு சுன்னத் அப்படின்னு சொல்லுவாங்க. சுன்னத்தினுடைய ஒரு சிறு பகுதி என்பதாக இதற்கு சொல்லப்படும். ஆனால் இந்த ஒரு விஷயத்திற்காக வேண்டி, புரியுதுங்களா, நாம எப்படி நம்ம மைண்ட்ல ஏத்திட்டோம்னா சஃபை எப்பொழுதுமே நடுவுல இருந்துதான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மைண்ட்ல நாம அந்த தாட்ல வந்துட்டோம். அது சொல்லப்பட்டதனுடைய நோக்கம் இதுதான், இமாம்களுடைய வழிகாட்டுதல்கள் தான் இதுவும். ஆனா இது இமாம்களுடைய வழிகாட்டுதல்கள் அப்படின்னு எடுக்க மாட்டான். இது என்னமோ நேரா வந்தோடனே கரெக்டா பின்னாடிதான் ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, ஆரம்பிச்சிருவாங்க. ஹைர், நல்ல விஷயம்தான். ஆனால் சஃப்புகளில் இடைவெளி வருதல் அப்படிங்கிறது, அல்லது இந்த கடைசியிலேயோ அல்லது அந்த கடைசியிலேயோ கொஞ்சம் கேப்பு வர்றது அப்படிங்கிறது இருக்குது. இது நபியினுடைய சுன்னத்துக்கு மாற்றமான விஷயம். புரியுதுங்களா? ஆனால் அந்த மாதிரி மாற்றமான விஷயம் நடைபெறாமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம், உதாரணத்துக்கு வலது பக்கத்திலிருந்து அப்படியே சப்புகளை முக்கம்மல் படுத்துறது அப்படிங்கிறது இருக்குது. இது ரொம்ப ஏற்றமான விஷயம் அப்படிங்கிறத நாம கவனத்துல எடுக்கணும். ஏன்னா ஒரு சுன்னத்திற்கு ஹிலாஃப், மாற்றம் என்பது நடைபெறாமல் நாம தடுக்கிறதுங்கிறது இருக்குது. இது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்வாங்க, ஃபிக்ஹ்களை வல்லுநர்கள் சொல்லி தருவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இனிமேல் நாம எங்க அமர்ந்தாலும் சரி, முன்னாடி அதாவது முந்திய வரிசைகளை முக்கம்மல் பண்ணி, முந்திய வரிசைகளை முழுமை பண்ணி தான் அடுத்தடுத்த வரிசைகள்ல அமரணும். இன்ஷா அல்லாஹ் அது மாதிரி அமரலாமா? அது தொழுகையினுடைய விஷயங்கள்ல ரொம்ப நம்மளுடைய மார்க்கத்துல யாராக இருந்தாலும் சரி, ஆண்டியா இருந்தாலும் சரி, அரசனா இருந்தாலும் சரி, வர்ற இடத்துல உனக்கு பின்னாடிதான் இடம் கிடைச்சா வேற வழியே கிடையாது, பின்னாடிதான் உட்கார்ந்தாகணும். அப்படித்தானே? முந்தியவர்களுக்கு முதலிடம், அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், முந்தியவர்களுக்கே முதலிடம். அப்படிங்கும் போது யார் முன்னாடி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் முதலிடம்.
அதனால இந்த முதல் சஃப்பு, அந்த முதல் இடம், இதுல எல்லாம் கேப் இல்லாம சரியாக நாம உட்காரணும். ஏங்கிறதுக்கு காரணத்தை முன்னாடியே நான் சொல்லிட்டேன், அப்படித்தானே? அடுத்த ஒரு முஃமின் ஒரு ஆளை தாண்டிக்கிட்டு உள்ள வர்றாங்க அப்படின்னு சொன்னா அவர் நரகத்தை நோக்கி வருகிறார்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அவங்க தாண்டறதுக்கு காரணமா நாம என்ன செஞ்சிடக்கூடாது, அமைஞ்சிடக்கூடாது. அதுல கவனம் வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். தம்பி தமிழ் புரியுமா உங்களுக்கு? அல்ஹம்துலில்லாஹ். கவனமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரங்கள்ல அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அவருக்கு மட்டும் நல்ல, அவரை வச்சு அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்ல வைக்கிறான் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லோருக்கும் அந்த செய்திகள் தேவை என்பதை அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், வலியுறுத்துறான். அப்படிங்கறத நாம ஞாபகத்துல வச்சுக்கிடணும். கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் கைரா. அப்படியே உட்காருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உண்டான செய்திகளை இப்ப எப்படி ஜும்மாவுல உட்காரக்கூடிய இந்த விஷயங்கள் கூட நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டுதல்கள் இருக்கு. ஆனால் அப்படி நடந்த ஒரு நபி, அதே மாதிரி வாழ்க்கையில நான் என்னுடைய மனைவியர்களிடத்தில் சிறந்தவன் அப்படிங்கிற பெயரோடு நான் இருக்கிறேன், என்னைய நீ பின்பற்றுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர வேற எந்த தலைவரும் உலகத்துல சொன்னது கிடையாது. குடும்ப வாழ்க்கையில என்னைய மாதிரி நீ நடந்துக்கோன்னு யாராவது பிரபல்யமான நபர்கள், நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க, யாராவது சொல்லி இருக்கிறாங்களா பாருங்க? எடுத்து பார்த்தோம்னா கிடையாது. அப்ப வாழ்வியலை பின்பற்றுவதற்கு நபியவர்கள் தான் தகுதியானவர்கள் அப்படிங்கிறத அவர்களுடைய அந்த ஒத்தை வார்த்தை இந்த உலகத்துக்கே நமக்கு சாட்சியாக நிரூபிக்கும். கண்ணியத்திற்குரியவர்களை அப்ப நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஒரு விஷயத்துல மட்டுமல்ல, அதாவது உதாரணத்துக்கு தான் நான் வாழ்வியல் அப்படிங்கிற அந்த குடும்ப வாழ்க்கையை சொன்னேன். எல்லா விஷயங்களிலையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னோடி தான். நமக்கு ஒரு டெமோவாக எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிட்டான். வட்டி விஷயம் இருக்கு பாருங்க, அதை கூட விட்டு வைக்கல. நபி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார்கள், ஒரு காலம் வரும், நீங்க நேரடியாக வட்டி வாங்காட்டிலும் நேரடியாக வட்டி கொடுக்காட்டிலும் அதனுடைய புகையேனும் உங்களின் மீது படும் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு அந்த வட்டியினுடைய ஒரு சாயல், ஒரு வாடை படாத நபர்கள் யாராவது இருக்க முடியுமா? கொஞ்சம் எடுத்து நான் உத்தமன் யாரும் சொல்ல முடியாது. நான் வட்டியே வாங்கறது இல்லை, நான் கடன் கொடுக்கும் அளவிற்கு அல்லாஹ் என்னை வசதியாக வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் கூட அவர்களுடைய அக்கௌண்ட்ல ஏதாவது பேங்குக்காரன் இன்ன வட்டி இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். பெரும் பணக்காரர்களாக, அதாவது பெரும் தனவந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த சின்ன சின்ன அமௌண்ட்களை என்ன செய்யறது இல்லை, கணக்கு வைக்கிறது இல்லை. நாம என்ன செய்யணும், அதை கூட என்ன செய்யணும், பிரிக்கணும். நம்மளுடைய 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது குறைந்தபட்சம் நம்மளுடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு வட்டியை போட்டிருக்கிறான் பேங்க்காரன் அப்படிங்கறத நாம என்ன செய்யணும், தெளிவா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியே நம்ம பாஸ்புக்கை கொடுத்தோம்னா பாஸ்புக்கில் அடிச்சு வரும். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஜும்மானுடைய மஜ்லிஸ்ல சொன்னோம். அந்த நேரத்துல இருந்த தலைவர் சாப் என்ன செஞ்சாங்க, அதுல இருந்து அந்த வட்டியினுடைய பணம் எவ்வளவுங்கிறத கேட்டு நம்ம பள்ளி அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அந்த வட்டியினுடைய பணத்தை தனியா பிரிச்சுட்டாங்க. இப்போ வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. இவ்வளவு பணம் நம்மளுக்கு அசல், இவ்வளவு வட்டிங்கிறது இப்போ வரைக்கும் நம்ம நிர்வாகம் என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா அதை தனியா பிரிச்சிடும். அதனால அது நம்மளுடைய ஹலாலான விஷயங்கள்ல வட்டி கலந்துடக்கூடாதுங்கிறதுலையும் நம்ம ரொம்ப 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 கவனமா இருக்கணும். இது நபியினுடைய வாழ்வியல்களில் ஹராம் கலந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உஷாராக இருந்திருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி வட்டியினுடைய பணங்களில் பள்ளி வாசலுக்கு ஒரு செங்கல் கூட வாங்கக்கூடாது. ஜக்காத்தினுடைய பணத்திலையும் பள்ளி வாசலுக்கு ஒரு செங்கல் கூட வாங்கக்கூடாது. ஜக்காத் அப்படிங்கிறது புனிதமானது. அது யாரை புனிதப்படுத்துது? கொடுக்கக்கூடிய நபர்களை புனிதப்படுத்தக்கூடிய, அவர்களை சுத்தமாக்கக்கூடியது ஜக்காத்து. அது யாருக்கு போய் சேரணும்? ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியது. புரியுதுங்களா? அதை வாங்கி பள்ளிவாசலுக்கு உண்டான ஒரு செங்கல் கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்றேன்னா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரிதான் ஹராமு அப்படிங்கிறதுலயே ரொம்ப மோசமானது பேங்கினுடைய வரக்கூடிய வட்டி. ஆனா இது யூதனுடைய கலாச்சாரம், யூதனுடைய விஷயங்களின் வாயிலாக வரக்கூடிய விஷயங்கள் தான் என்னது, இந்த இப்போ உண்டான எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய பேங்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்குது. இது யூதனுடைய கலாச்சாரம். அவன் எந்த முஸ்லீமும் ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடக்கூடாதுங்கிறதுல அவன் பிளான் பண்ணா என்ன செஞ்சான், கரெக்டா எல்லாரும் அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரி பண்ணா எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் வேணும் வேண்டாம்னாலும் என்ன செய்யும், நாம வச்சிருக்கிற அமௌண்ட்டுக்கு ஏதாவது ஒரு சின்ன தொகை, வெறும் 1000 ரூபாய் வச்சிருந்தாலும் அதுக்கு ஒரு வட்டி என்ன செஞ்சிருவான்னு சொன்னா உங்களுக்கு போட்டு அந்த 1000 ரூபாயும் நம்ம கவனிக்காம அந்த வட்டியை நம்ம பிரிக்காம இருந்தோம்னு சொன்னா முழு 1000 ரூபாயும் ஹராமா போறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு.
அதனால அந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுக்கலாமா? சரி, இப்ப பெரிய அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல வட்டியே ஒரு பெரிய தொகை வரும், அப்படித்தானே? அப்படி பெருசாக வரக்கூடிய தொகைகள் சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த தொகையை எடுத்துட்டு போய் உண்டியல்ல போட்டுருவாங்க. புரியுதுங்களா? எந்த உண்டியல்ல போடுவாங்கலாம் சொல்ல மாட்டேன், உண்டியல்ல போட்டுருவாங்க. உண்டியல்ல போட்டா நாம பியூர் ஆயிட்டோம் நினைச்சுக்கிடுவாங்க, அப்படித்தானே? ஆனால் நம்ம மார்க்கம் அப்படி கிடையாது. எதை யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு சரியான முறையில் கொடுக்கணும். கொடுக்காம அது நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அது நம்மளையும் அழிச்சிருங்கிறத நம்ம மார்க்கம் சொல்லி தருது. அதே மாதிரி ஹராமான விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில கலந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது உணவு வாயிலாக இருந்தாலும் சரி, அல்லது இது போன்ற வருமானம் ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது நாமே கவனிக்காத முறையில் நம்மளுடைய அக்கௌண்ட்ல வந்து விழுகக்கூடிய இது போன்ற நிலைகளாக இருந்தாலும் சரி, அது நம்மளை எங்க கொண்டு போயிருன்னா நாம கையேந்தினாலும் நம்மளுடைய துஆக்கள் கபூலாகாம ஆயிரும். இன்னைக்கு அந்த நிலை இருக்குதா இல்லையான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எவ்வளவுதான் துவா கேட்டாலும் எனக்கு உண்டான இந்த விஷயங்கள் நிறைவேற மாட்டுக்கு அப்படின்னு நாம் புலம்பக்கூடிய நபர்கள் எத்தனை நபர் இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நாம கையேந்தி நம்மளுடைய துஆக்கள் ஏற்கப்படல அப்படின்னு சொன்னா அதற்குண்டான காரணங்கள் என்ன அப்படிங்கறத நாம யோசித்து பார்க்கணும் கண்ணியத்திற்குரியவர்களை. அப்ப இது மாதிரி உண்டான விஷயங்களை இன்ஷாஅல்லாஹ் கவனம் எடுக்கலாமா? நான் பேச வந்தது என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம எந்த அளவிற்கு கொண்டு போன உலகத்துக்கு மத்தியிலனா, ஈசா நபியை எப்படி யூதர்கள் கொண்டு போனாங்களோ அது மாதிரி நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரபல்யப்படுத்தணும் அப்படிங்கிற இதுலதான் நான் பேச வந்தேன். ஆனா இன்னைக்கு உண்டான சூழல்கள் அல்லாஹ் சில விஷயங்களை நம்மளுடைய நாவுகளில் வர வைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா அதை பற்றி உண்டான அமல்கள் நமக்கு தேவைங்கிறதுனால சொல்லக்கூடிய எனக்கும் அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை முதலில் தந்து அதன் கேட்டதன் பிரகாரம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வஹக்க சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.